ஒட்டுமொத்த உலகமே ரோட்ல நின்னு வானத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கு. நீங்களும் நிமிர்ந்து பார்க்கறீங்க. மேகங்களுக்கு நடுவுல இருந்து உங்க மத நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடவுள் உருவம் நேர்ல வந்து உங்ககிட்ட பேசுது. உலகமே அதை உண்மைன்னு நம்பி கைகூப்பி காலில் விழுந்துட்டு இருக்கு. ஆனா அதுதான் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வைக்கப்பட போற மிகப்பெரிய ஆப்புன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம கண்ணு முன்னாடி தெரியிற அந்த பிரம்மாண்ட காட்சிக்கு பின்னாடி ஒட்டுமொத்த உலகத்தையே ஏமாத்தக்கூடிய ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கரெக்டா 1994 சர்ஜ் மோனாஸ்ட் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற புலனாய்வு பத்திரிகையாளர் தன்னோட உயிரை பணயம் வச்சு ஒரு அதிர வைக்கும் கட்டுரையை வெளியிடுறாரு. விண்வெளியில சுத்திட்டு இருக்கிற அதிநவீன சாட்டலைட் கதிர்களை ஒட்டுமொத்த உலகத்தோட மேக கூட்டங்கள் மேலையும் பாய வச்சு வானத்தையே ஒரு பிரம்மாண்ட தியேட்டர் ஸ்கிரீனா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டு மக்களோட கலாச்சாரத்துக்கும் அவங்களோட மொழிக்கும் ஏத்த மாதிரி அவங்க காலம் காலமா வணங்குற கடவுள் உருவங்கள் வானத்துல நேர்ல வந்து பேசுற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்குவாங்க. அமெரிக்காவுல இருக்கிறவங்க வானத்தை பார்க்கும்போது அங்க ஒரு உருவமும், ஆசிய நாடுகள்ல இருக்கிறவங்க பார்க்கும்போது அங்க வேற ஒரு உருவமும் தோன்றி ஒரே நேரத்துல மக்கள் மத்தியில பேசத் தொடங்கும். ஆனா இதோட உண்மையான அதிர்ச்சி என்னன்னா, உலக மக்கள் எல்லாரும் பயத்திலையும் ஆச்சரியத்திலையும் உறைஞ்சு போய் நிக்கிற அந்த நேரத்துல வானத்துல தோன்றின அந்த பல நூறு கடவுள் உருவங்களும் மெதுவா ஒன்னா இணைந்து, இனி உலகத்துல பழைய மதங்கள் எதுவும் கிடையாது, நான் தான் ஒட்டுமொத்த உலகத்தோட ஒரே தலைவன் அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடும். இப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே ஒரு புதிய தியரிக்குள்ள கொண்டு வர்றதுதான் இந்த 2வது ஸ்டேஜோட பிளான். ஆனா கண்ணால பாக்குற இந்த விஷயத்தை மக்கள் எப்படி அப்படியே உண்மைன்னு நம்புவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான விடைதான் இந்த திட்டத்தோட 3வது ஸ்டேஜ். அது உங்களோட கண்ணை மட்டும் இல்ல, நேரடியா உங்க மூளையையே குறிவைக்குது. சர்ஜ் மோனாஸ்ட் அவரோட கட்டுரையில இதை டெலபேத்திக் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது விண்வெளியில இருக்கிற சாட்டலைட் மூலமா மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட காந்த அலைகளை நேரடியா மனிதர்களோட மூளையை நோக்கி செலுத்துவாங்க. இதோட விளைவு என்னன்னா, எந்த ஒரு ஹெட்போனோ அல்லது ஸ்பீக்கரோ இல்லாமலேயே உங்க மனசுக்குள்ள ரொம்ப தெளிவா ஒரு குரல் கேட்க தொடங்கும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது கேட்காது, ஆனா உங்க மூளைக்குள்ள மட்டும் அந்த குரல் துல்லியமா ஒலிக்கும். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட சொந்த தாய்மொழியிலேயே அந்த குரல் பேசும். வானத்துல தெரிகிற அந்த உருவம் தான் நம்ம கிட்ட நேரடியாக பேசுதுன்னு மக்கள் எல்லாரும் இதை உண்மைன்னு நம்பி தங்களோட சுய சிந்தனையை இழந்து அந்த குரல் சொல்றதை அப்படியே கேட்க ஆரம்பிப்பாங்க. மனிதர்களோட எண்ணங்களையே சாட்டலைட் மூலமா ஹேக் பண்ற இந்த 3வது ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் முழுசா தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அந்த இறுதி கட்டம் அரங்கேறும். சர்ஜ் மோனாஸ்ட் இதை பத்தி எழுதும்போது